அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹுக்காண்டி யதார்த்தமாக ஒரு நல்ல ரத்தம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை யதார்த்தமாக ஒரு நபர் பார்த்து அதை நம்மளை புகழ்றாருங்கிறதுங்கிறது வேற. ஆனால் யாரும் நம்மளை பார்த்துட மாட்டார்களா, யார் நம்மளை புகழ்ந்துட மாட்டுறாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு செயலை செய்கிறதுங்கிறது வேற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படிப்பட்ட உண்டான ஒரு கேள்வி கேட்கப்படுது. நபித்தோழர் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ராய்த ரஜுல, ஒரு மனுஷனை பற்றி நபி எங்களுக்கு அனுவியுங்க. யாமலுல் அமல மினல் ஹைரி, ஒரு நல்ல செயலை செய்கிறார், அல்லாஹுக்காண்டி தான் அவர் செய்கிறார். அதை பார்த்த மக்கள் யஹ்மதுஹுன் நாஸ், அந்த மக்கள் அந்த செயலுக்காக வேண்டி அந்த மனுஷனை புகழ்கிறாங்க. இது எப்படிப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தோழர்கள்லாம் கேட்கக்கூடிய நேரத்தில், ஒருத்தர் கேட்கப்படக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆஜிலும் புஷரல் முக்மின், ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய நன்மாராயம் நல்வாழ்த்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பிறர் நம்மளை பார்த்துட மாட்டாங்களா, அதுக்காண்டி நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் இருக்குது பாருங்க, அது ரியா, அது மறைமுகமான இணை வைப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிதொரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. சரி, நம்ம அல்லாஹுக்காக வேண்டி இறை நம்பிக்கையோட ஒரு நல்ல ரத்தை நம்ம செய்கிறோம், அதுக்குண்டான நன்மைகள் என்ன? நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். யா முஆதை, அடியார்களுக்கு அல்லாஹின் மீது உண்டான ஹக்கு என்ன, கடமை என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தோழர்கள் எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதர்கள் தான் அறிந்தவர்கள் என்ன முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐயஅபுதுஹு அல்லா யுஷ்ரிக பிஹி ஷையா, அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு எந்த விதத்தில் எதனை இணை வைத்து விடக்கூடாது. அடுத்த ஒரு கேள்வி, அல்லாஹுக்கு அடியார்கள் மீது உண்டான அந்த கடமைகள் என்ன? அதுக்கும் நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, அவனை மட்டுமே இணை வைக்காமல் வணங்கக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ் யுஅதிபஹும், வேதனை செய்யாமல் இருப்பது தான் அடியார்கள் மீது அல்லாஹுக்கு உண்டான கடமைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பகிர்றாங்க. அல்லாஹுக்காண்டி செய்யக்கூடிய நேரத்தில் நரகத்தை விட்டும் பாதுகாப்பதோடு வேதனை செய்யாமல் இருப்பதை தன்னுடைய கடமையாக இறைவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்க மற்றவர்களுக்காண்டி நம்ம செஞ்சு என்ன பலன்?